New Year. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலி நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருச்சு. அதுக்கு காரணமாக இருந்த உங்க எல்லாருக்கும், எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நான் அடுத்தடுத்த நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஆப்பிரிக்காவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஆதி மனிதன் பிறந்த இடம் அப்படின்னு புகழப்படுற இடம் தான் ஆப்பிரிக்கா. இயற்கை அன்னையாக கருதப்படும் காடுகளை தன்னுள் பெருமளவு கொண்டிருக்கும் கண்டம் தான் ஆப்பிரிக்கா. இங்குதான் வெளியுலகமே தெரியாத எண்ணில் அடங்காத பழங்குடி மக்கள் இன்றளவும் இயற்கையை ஆரவாரமாக கொண்டாடி மகிழ்ந்து வாழ்ந்து வர்றாங்க. அடர்ந்த மலைக்காடுகள் கொண்டிருக்கும் ஆப்பிரிக்காவில இன்றளவும் மனிதனோட கால் தடம் படாத இடங்கள்னு ஏராளமா இருக்குதாம். நம்ம பார்க்காத நிறைய விலங்குகளும் பூச்சிகளும் அங்க இருக்கிற மலைக்காடுகள்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அதே ஆப்பிரிக்காவை தான் உலகுல வளர்ந்த நாடுகள் லேப்ராட் போல பயன்படுத்தி பல வைரஸ்களை பரப்பி பரிசோதனை செஞ்சுட்டு வருது. எண்ணற்ற சோகங்களை தன்னுள்ள புதைத்து வைத்திருக்கும் ஆப்பிரிக்காவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்பிரிக்காவில தெற்கு பகுதியில வாழ்ந்து வர்ற சான் மக்கள் இன்றும் 44,000 வருடங்களுக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட கருவிகளை தான் தங்கள் அன்றாட வாழ்வுக்கு பயன்படுத்தி வர்றாங்க. அந்த கருவிகள் எல்லாமே பழங்காலத்துல வாழ்ந்த புகைவாழ் மக்கள் பயன்படுத்திய கருவிகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நிலத்துல வாழ்ற மிகப்பெரிய விலங்கான ஆப்பிரிக்கா யானைகளும் நிலத்துல வாழ்ற உயரமான விலங்கான ஒட்டகை சிவிங்கிக்கும் ஆப்பிரிக்கா தான் தாய் வீடு. அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவில மிகவும் பயங்கரமான விலங்கு அப்படின்னு சொல்லப்படுறது நீர் யானை. ஆப்பிரிக்காவில பல பகுதிகளில் இருக்கும் மக்கள் தங்களோட அன்றாட தேவைக்கான தண்ணீரை எடுத்து வர்றதுக்கு தினமும் 6 கிலோமீட்டர்களுக்கு மேலாக நடந்து அதிகமான தூரத்தை வெறும் காலிலேயே நடந்து தண்ணீரை சேமித்து எடுத்து வர்றாங்களாம். தண்ணீர் பற்றாக்குறையினால் ஏற்படும் மரணங்கள்ல ஆப்பிரிக்கா தான் முதன்மையாக இருக்கு. 1525 முதல் 1866 வரை இந்த காலகட்டத்தில் உட்பட்ட 341 ஆண்டுகள்ல ஏறத்தாழ 1,25,00,000 ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இவர்கள 1.8 அதாவது 1.8 மில்லியன் பேர் பயணத்தின் போதே இடையிலே இறந்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில வாழ்ந்து வர்ற 5 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள்ல 41% பேர் குழந்தை தொழிலாளியாக வேலை செஞ்சு வர்றாங்களாம். மேலும் மிகவும் பின்தங்கி இருக்கும் இடமாக கருதப்படும் ஆப்பிரிக்காவில 100 மில்லியன் ஆக்டிவ் FP பயனாளிகள் இருக்கிறாங்க. யானைகளுக்கு பேர் போன பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா தான். அதுலயும் உலக யானைகளுடன் ஒப்பிடும்போது ஆப்பிரிக்க யானைகளின் தரம் மிகவும் உயர்ந்ததாக உலக சந்தையில காணப்படுகிறது. தந்தம் மற்றும் இதர விஷயங்களுக்காக தினமும் 96 யானைகளை ஆப்பிரிக்காவில கொல்லப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவை வானவில் தேசம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதற்கு காரணம் தென்னாப்பிரிக்காவில அதிகாரப்பூர்வமான மொழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அங்க 11 மொழிகளை அதிகாரப்பூர்வமான மொழிகளாக விளங்குகின்றன. தென்னாப்பிரிக்காவில இருக்கும் விட் வாட்டர் ஸ்ட்ரெண்ட் எனும் இடத்தில் இருந்துதான் உலகில் இருக்கும் பாதி அளவிலான தங்கம் எடுக்கப்பட்டு வருகிறது. பெரும் காடுகள் கொண்டிருக்கும் ஆப்பிரிக்கா காட்டுல ரொம்பவே முக்கியமான விலங்கான புலி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. புலி ஆசியாவில மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு நம்பப்பட்டு வருகிறது. பிரான்ஸை விட பிரான்ஸ் மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பகுதி ஆப்பிரிக்கான்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? கடந்த 2001ஆம் ஆண்டில் இருந்து மட்டுமே சீனாவில இருந்து ஆப்பிரிக்காவுக்கு 1 கோடி சீனர்கள் முற்றிலுமாக இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. உலகின் தடகள போட்டியான ஓட்டப்பந்தயத்தில் சிறந்த வீரர்கள் உருவாகும் நாடு சென்யாவில் இருக்கும் கலஞ்சியன்ஸ் என அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் ஆவார்கள். உலகிலே நிலத்தில் இருந்து முற்றிலுமாக 1000 மீட்டர்களுக்கு மேலாக உயரத்தில் மேலோங்கி இருக்கிற ஒரே நாடு ஆப்பிரிக்காவின் லெசோத்தோ அப்படின்னு சொல்றாங்க. உலக மொழிகளின் எண்ணிக்கை 1/3 பங்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு. மக்களால் பேசப்பட்டு வர்ற ஆப்பிரிக்காவில உயிர் வாழ்ந்து வர்ற மக்கள் 37% பேர் படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆப்பிரிக்காவில 40 லட்சம் ஹெக்டேர்கள் நிலப்பரப்பு அளவிலான காடுகள் அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு ஹெக்டேர் அப்படின்றது 2.47 அதாவது 2.47 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு அப்படின்னு சொல்றாங்க. புதிய நீர்ப்பரப்பு உருவாகி வர்றதுனால ஆப்பிரிக்கா 2ஆக பிரிய தொடங்கி இருக்குதான். கடந்த 2005 10 நாட்கள்ல 26 அடி அகலமும் 60 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட அளவில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு இருக்கிறது. அண்டைய காலத்துல இருந்து ஒரு கண்டத்தில் சிறிய பகுதி இந்தியாவில் இருந்து மடகாஸ்கர் நடுவே இருக்கிறது அப்படின்னு மொரிசியஸ் தீவுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எந்த கண்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அது நம்மளோட முதல் தமிழ்ச்சங்கம் நடந்த குமரி கண்டம் தான். அந்த குமரி கண்டத்தை பத்தின அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம்.
சோ இன்னைக்கு ஆப்பிரிக்காவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.